நமஸ்காரம். நேற்று நான் உங்ககிட்ட அந்த கருடன் மூவி பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ராமகிருஷ்ணா அண்ட் காளிமாவுடைய லவ் அஃபேர் பற்றி. அது எந்த மாதிரி ஒரு இது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இதை உங்களை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ராமகிருஷ்ணா பற்றி சொல்லணுங்கிறதுக்காக ஷார்ட் வேர்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். ரொம்ப முடியல என்னால். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். எவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் உடலை இந்த கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கு. இதே மாதிரி தான் ரமண மகரிஷி ஒரு தடவை சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு நம்ம இருக்கோம், நமக்கு யார் இருந்தா அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி கேட்பாங்க. அதாவது அவங்களும் ரமண மகரிஷியும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா. அதாவது அந்த உடலில் புழுவெல்லாம் பூத்து அந்த மாதிரி தொலை போடுற அளவுக்கு எலும்பும் தோலுமா ஆயிட்டாரு ரமண மகரிஷின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தடவை யாரோ பாய்சன் கொடுத்துட்டாங்க ரமண மகரிஷிக்கு. அந்த பாய்சனை குடிச்சுன்னா அவங்க பல்லெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் அதே மாதிரி ஜீசஸ் பாருங்களேன், எவ்வளோ தூரம் நமக்கு உண்மையை சொல்ல வந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, கிராஸில் அரைஞ்சிட்டாங்க இல்லையா. ஆனால் இவங்கெல்லாம் நமக்கு எதுக்காக இவ்வளோ தூரம் கான்ஷியஸ்னஸ் அந்த உடலை கஷ்டப்படுத்திருக்குன்னா, நம்மெல்லாம் உட்கார்ந்த இடத்துல சொஃபிஸ்டிகேட்டடாக நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நான்லாம் நினச்சிருக்கேன், ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் இருந்துட்டு யார்கிட்டையுமே போய் எதுவுமே கேட்க முடியலையே, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிலாம் நான் நினச்சி அழுதுருக்கேன். ஆனால் என்னோட கஷ்டம் கம்பேரிட்டிவ்லி எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்மலாம் அதுக்காக நமக்கு கஷ்டமே இல்லைன்றதெல்லாம் கிடையாது. என்னோட கஷ்டம் எனக்கு, பட் அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எதுவுமே கிடையாது. நீங்கள் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நீங்கள் வாழும்போது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அப்போது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சா நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாருங்கள். அவருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. நான் ஒரு நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமா நான் நினச்சிட்டேன், வேண்டாம், இப்போ சத்குருவோடைய வேர்ஷன் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட ஸ்டோரியவே நான் உங்களுக்கு சொல்லிடலாம் ஆஃப்டர் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொன்னதுக்கப்புறம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சாவை பிறந்து ஒரு 7 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவர் ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்தவர். அவங்களுக்கு நீங்கள் தெரியும், அந்த காலத்தில் பிராமின்னாலே ஒரு அந்த பூசாரிகளாக இருப்பாங்க, கோயில் பூசாரிங்களாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க அப்பா சொல்லி கொடுக்குற அந்த மந்திரங்களும் அந்த வர்ஷிப், அந்த துதிச்சு பாடுவாங்க இல்லையா, கடவுளை சுதிச்சு பாடுற அந்த பாடல்கள், அப்படி தான் அவருக்கு தெரியும். அவங்க அம்மாவை பற்றி அவர் சொல்லும் போது அவங்க ரொம்ப உண்மையானவங்க, ரொம்ப இன்னசென்ட், அந்த மாதிரி அவங்க அம்மாவை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 7 வயசில் அவங்க அப்பா இறந்த உடனே இவருக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. எதுவுமே இல்லைன்ற மாதிரி யாருக்குமே ஒரு தகப்பனை இழந்தால் எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அதே மாதிரி கஷ்டம். அப்போது இவருக்கு அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே பூஜை பண்ணுறதுக்காக பூவெல்லாம் எடுக்க போவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கோயில் மாதிரி ஒரு செட்டப் இருந்திருக்கும் போது அதில் 3 பொருட்கள் வச்சுருந்தார். ஃபஸ்ட்டு காடஸ் சீதாலா அப்படின்னு சொல்லி ஒரு உருவமும், சென்டரில் சிவனும், 3வது ரகுவீர் அப்படிங்கிற காடையும் அவர் வச்சு வணங்கியிருக்கார். இந்த காடஸ் சீதாலாங்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டட் அந்த காடஸ் சீதாலா மேலே. ஸோ அந்த அட்ராக்ஷன்னால இவர் போய் பூஜைக்கு பூ பறிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு 8 வயசு பொண்ணு அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு அந்த பூ பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, பூ பறித்து கொடுக்குமா. இதை லிட்ரலாகவே நீங்கள் நம்பலாம். ஏன்னா பாப்பாஜியோட வீடியோஸ்லாம் இப்போ ப்ரெசென்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். பாப்பாஜியோட வீடியோஸ் இருக்குது. பாப்பாஜி எப்படின்னா ரமண மகரிஷி மூலமாக என்லைட்டன் ஆனவர். அப்போது அவர் ரமண மகரிஷியை போய் பார்க்க போகும்போது ரமண மகரிஷி கேட்பாரு, எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் கிருஷ்ணா கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் விளையாண்டு முடிச்சுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி
பாப்பாஜி ரமண மகரிஷிட்ட சொல்லுவார். அப்போ ரமண மகரிஷி கேட்பாரு, சரி இவ்வளோ நேரம் விளையாண்டுருந்தியே, இப்போ எங்க கிருஷ்ணாவை அப்படின்னு கேட்பார். அப்போ அவருக்கு ஒன்றும் சொல்ல தோணாது. பிகாஸ் அவருக்கு வந்து அவ்வளோ அட்ராக்ஷன் கிருஷ்ணா மேலே. ஃபிசிக்கல் ஃபார்மும் அவர் கூட விளையாடுறது மாதிரி அவர் ஃபிசிக்கலாகவே இருக்குது. சரியா? இது வந்து இப்போ முன்னாடி காலத்தில் நடந்தது, உங்களுக்கு தெரியாதது இருக்குது இல்லை, பாப்பாஜிக்கு நடந்தது. பாப்பாஜி வந்து ரமண மகரிஷியை மீட் பண்ணதுமே வந்து ஒரு மிராக்கிள் தான். அவருக்கு ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. ஆனால் பாப்பாஜி சொல்கிறாரு, ரமண மகரிஷி என் வீட்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஞானியை பாரு, உனக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷியே அவர் வீட்டுக்கு போய் சொன்னதா பாப்பாஜி சொல்லுவார். ஆனா ரமண மகரிஷி திருவண்ணாமலையை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. ஸோ அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப மிராக்கிள்ஸ் பின்னாடி போகாதீங்க. ஐயோ இப்படி ஒரு நடக்கணும், இவ்வளோ மிராக்கிள், ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் அந்த மிராக்கிளை ஒரு தடவை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடியே போவீங்க. அது ஒரு எக்ஸ்டசி. இப்போ கேட்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரஸி கொடுக்காது. எப்படின்னா ஒரு ட்ரக் அடிச்சுட்டு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரஸி கொடுக்குறது இல்லையா, ஒரு அந்த டைமில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரஸி இருக்குமாம்ல, அந்த மாதிரி அது வந்து ஒரு டெம்பரரியாக ஒன்று இருக்கும். அதுக்கு தான் ரமண மகரிஷி கிளியராக சொல்லுவார், எது தோன்றி மறைகிறதோ அது நிரந்தரம் இல்லை, அது உண்மை கிடையாது. எது நிரந்தரமாக ஒன்று இருக்குதோ அதுதான் நீங்கள், அதுதான் உண்மை அப்படின்னு கிளியராக உங்களுக்கு சொல்லித்தராரு. அதை மட்டும் நீங்கள் பாயிண்டில் வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து இந்த தோன்றி மறைகிற இந்த மிராக்கிள்ஸ்க்காக பின்னாடி போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தொடர்ந்து விட்டவே விடாது. உங்கள் மைண்டில் நீங்கள் ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லும் போது வேணா, ஓ எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது, இப்படி ஒரு எனக்கும் தான் கிடைச்சது. ஆனால் எனக்குலாம் ரொம்பலாம் கிடைக்கவே இல்லைப்பா. எனக்குலாம் வந்து இந்த குந்தலினின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து ஹோலி ஸ்பிரிட் ப்ரெஷர், அதை நான் சொல்கிறதுக்கு கூட ரொம்ப இதாக இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் நினைப்பீங்க நமக்கும் இது மாதிரி வரணும். இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அது நிரந்தரம் கிடையாது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் யாரும் உங்களுக்கு அதுதான் நிரந்தரம். நீங்கள் உங்களுக்கு வந்து யாரெல்லாமோ என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த இது வந்து உங்களோட முகம், இது உங்கள் கை, இது உங்கள் கால், இது உங்கள் உடம்பு, இது உங்கள் முடி, உங்கள் கண், எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. எது உங்களுக்கு சொல்லி கொடுக்காமே தெரிஞ்சது அதை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்காமே ஒன்று தெரிஞ்சிருக்கு, அது என்னது? நீங்க உயிரோட இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்க உயிரோட நீ உயிரோட இருக்கப்பா, நீ நம்பு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. யாருமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம். குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஃபீலிங் உங்களை விட்டு போகவே இல்லை. இதைத்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்றேன். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உட்காந்து நீங்க யாருன்னு பாருங்க. அந்த சைலன்ஸ் என்ன? கண்ணை மூடுங்க. எவ்ரிடே நம்ம இதை பண்ணியே ஆகணும். யார் இருக்காங்க? என்ன இருக்கு? ஏதாச்சும் இருக்குதா? ஏதாவது இமேஜஸ் இருக்குதா? ஏதாவது சத்தம் இருக்குதா? ஏதாவது ஃபார்ம் இருக்குதா? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. அந்த சைலன்ஸ், அந்த பீஸ், அதுதான் நீங்க. அந்த பீஸ், அந்த சைலன்ஸ், அந்த நத்திங்னஸ்ல இருந்து ஒன்று எழும்புது இல்லையா, அதுதான் நீங்க பார்க்குற இந்த உலகம். அந்த சைலன்ஸை தெரியுதில்ல ஒரு அறிவு, நான் அதை பார்க்குது இல்லையா, அந்த நோயிங் தான் நீங்கள். அதை தான் நம்ம அவேர்னஸ்னு சொல்கிறோம். வேற ஒரு மேஜிக்கும் கிடையாது. நீங்கள் மேஜிக் நடக்கலை, என் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கணும்ட்டு போனீங்கன்னா மேஜிக்னால உங்கள் வருஷமும் எல்லாம் வீணாகும். உங்களோட மனசு கஷ்டம் அவ்வளோ ஜாஸ்தியாகும். அதுக்கு தான் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து பார்த்தா, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்க அவர். ஹி வாஸ் ஹாலுசினேட்டிங், ரொம்ப ஹாலுசினேட் பண்ணி. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஜியஸாக அவரை வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக நான் காமிக்கணும் அப்படின்னா காமிக்கலாம். கிடையாது. அவரோட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும். எந்த அளவுக்குன்னா அவங்க அம்மா வந்து 2 தடவையாக அவரை வந்து, ஐயோ என் பையனை வந்து எல்லாரும் வந்து பைத்தியம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சிவன்கிட்ட போய் வேண்டினாங்களாம். அப்போ சிவன் சொன்னாராம், இதெல்லாம் அனுபவிக்கிறது அவன் முக்தி அடைகிறதுக்காக தான், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இன்னொன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து அவர் அந்த ஹாலுசினேஷன் சொன்னார்ல, அந்த சின்ன பொண்ணு வந்து பூ கொடுக்குற மாதிரி அவர் அப்பமே பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னல, 8 வயசுலேருந்தே அது ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அந்த ஹாலுசினேஷன். ஓகே, பிகாஸ் அவருக்கு அவ்வளோ அட்ராக்ஷன், அவ்வளோ அன்பு, கடவுள் மேலே அவ்வளோ பக்தி.
இது எப்படி சொல்கிறதுனா, இதை வந்து இப்போது இது வந்து இட்ஸ் நாட், இது வந்து மெட்டீரியல் அட்ராக்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் வந்து இது எடுத்துகிட்டு போகிற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷனும் மெட்டீரியல் அட்ராக்ஷனுமே வந்து தப்பு தான். பட் இந்த அட்ராக்ஷன் வந்து எங்கே கொண்டு போகுது உங்களை, இந்த லவ் வந்து எங்கே கொண்டு போகுது, கடவுள்கிட்ட கொண்டு போகுது இல்லையா. கடவுள்னா யாரு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜியா இருக்கிற இந்த கான்ஷியஸ்னஸ், நான் இருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் கடவுள் நான் சொல்ல, இந்த உடம்பை நான் மெயின் பண்ணவே முடியாது. இந்த உடம்பு எதுவுமே கிடையாது. இந்த உடம்பு நாளைக்கே செத்து அழிஞ்சு போகும். மண்ணு, இந்த உடம்பு வந்து மண்ணு, இது நான் கிடையாது. இதுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி தான் நான். இது வந்து இந்த எனர்ஜிக்கு முடிவே கிடையாது, அழிவே கிடையாது. இது என்னென்னைக்கும் இருந்துட்டு இருக்க போது. ஜீசஸோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது, ரமண மகரிஷியோட ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்சாவுடைய ப்ரெசன்ஸ் இங்கே இருக்குது, எல்லா ஓஷோ எல்லா என்லைட்டன் பீயிங்ஸோடைய ப்ரெசன்ஸும் இங்கே தான் இருக்குது, எங்கேயுமே போகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாயை அப்படிங்கிறது வந்து அவருக்கு சின்னதுலேயே அவருக்கு எக்ஸ்பிளைன் தோன்று என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா, அவர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ ஒன்று பார்க்குறாரு, ஒரு ஆற்றுல ஒரு மனுஷன் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பச்சையாக அதை இருக்கும் இல்லையா, அதை தள்ளிட்டு அந்த கிளியர் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனுக்கு தெரியுது, மாயைனா இதுதான். எவன் ஒருவன் அந்த பச்சையா இருக்கு இல்லையா, அதை ஒதுக்கிட்டு அந்த கிளியர் அந்த சுத்தமான தண்ணியை கண்டுபிடிக்கிறானோ, அந்த மாயையை ஒதுக்கிட்டு அந்த சுத்தமான தண்ணியை எவன் கண்டுபிடிக்கிறான், அவன் தான் அதை பருக முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம், லைஃப். ஓகே, அது அவேர் ஆகணும். இதுதான் இந்த கங்கை நம்ம ஒதுக்கிடணும். இந்த அழுக்கை நம்ம ஒதுக்கிட்டா, இந்த மாயையை ஒதுக்கிட்டா இருக்கிறதெல்லாம் இந்த ஸ்பேஸ், இந்த கான்ஷியஸ்னஸ், இந்த உள்ள இருக்கு இல்லையா, இந்த எனர்ஜி, இது மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துருவீங்க. நீங்கள் அந்த அவேர்னஸாகவே ஆயிடுவீங்க. இது வந்து அவருக்கு முதல்ல அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இத்தனை வருஷம் திரும்பியும் கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா வந்து அந்த ஃபார்முக்குள்ள உள்ள அட்ராக்ஷன்ல இருந்து அவரால் வெளியே வர முடியல. இப்போ என்னோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்து வளர்ந்தது, அம்மா அப்பா கொடுத்த பிலீஃப் எல்லாம் வந்து கேத்தலிக் சிஸ்டம், ரோமன் கேத்தலிக் சிஸ்டம்ல இருந்து கொடுத்தது. ஆனால் கல்யாணமாகி வந்தப்போ நான் வந்து ஒரு பெண்டகாஸ்டல்ல நான் கல்யாணம் பண்ணி போனேன். அப்போ பெண்டகாஸ்டல்ல என்னன்னா, ஜீசஸ்க்கு ஃபார்ம் கிடையாது. சரியா, நான் வந்து எப்பவுமே கொஞ்சம் உண்மை இருக்கு அப்படின்னா நான் அதுக்கு ஓப்பனாக தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் வந்து ரோமன் கேத்தலிக்ல ஐடல் வர்ஷிப் இருக்குது, ஸோ ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெண்டகாஸ்டில் கன்வெர்ட் ஆனேன். சரியா, ஆனால் அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த 8 வருஷம் முன்னாடி வரைக்கும் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, கல்யாணமாகி 2000 கல்யாணமாச்சு. கல்யாணமாகி இப்போ 24 வருஷம், 8 வருஷம் முன்னாடி வரைக்கும், அது வரைக்குமே வந்து நான் ஒரு ஃபார்ம்லெஸ் தான் நான் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்து கடவுளாக நினச்சிருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த கஷ்டம் ரொம்ப தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபார்மை நீங்கள் வந்து வர்ஷிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் காளியோ சிவாவோ ஜீசஸோடைய பிக்சரோ ஏதோ ஒரு ஃபார்மை நீங்கள் வர்ஷிப் பண்ண கொஞ்சம் கஷ்டம் அதுலேருந்து வெளியே வர்றது. பட் அது வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அப்போது இந்த கஷ்டத்தை கொஞ்சம் சொல்கிறேன்னு சொன்னல, எவ்வளோ ஆனால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, ரொம்ப தெளிவாக இருந்த காலங்களும் இருக்குது, ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்த காலங்களும் உண்டு. அப்போது அவர் வந்து எங்கன்னா, ராணி ராசாமணின்னு ஒரு ராணி இருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய பணக்காரங்க. அப்போ அவங்க வந்து பெரிய டெம்பிள் வந்து தக்ஷிணேஸ்வரில் டெம்பிள் கட்டினாங்க. அவங்க அந்த காளி டெம்பிள் போக 12 சிவா டெம்பிள் அண்ட் கிருஷ்ணா டெம்பிள் வேற கட்டினாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்க. ஸோ கிருஷ்ணா டெம்பிளில் தான் ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சா ப்ரீஸ்டாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து காளி டெம்பிளுக்கு ப்ரீஸ்டாக ராமகிருஷ்ண பரமஹம்சா போனாங்க. அவருடைய அட்ராக்ஷன் வந்து எவ்வளோ தூரம்னா, எனக்கு சின்னதுலேயே வந்து அந்த ரெட் சாரி உடுத்தி அந்த பொண்ணை வந்து அவ்வளோ அட்ராக்ஷனோட அந்த தெய்வத்தை பார்த்துருக்காரு இல்லையா. ஸோ காளிக்கிட்ட போய், உன்னை வந்து நான் பார்த்தே ஆகணும், நீ எனக்கு வந்து நீ வந்து உன்னைய காமிச்சே ஆகணும்னு சொல்லி ரொம்ப டெஸ்பரேட்டாக கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. கேட்காம இருக்கும் போது அவர் முகத்தை கொண்டு தரையில்
தேய்ச்சி மூஞ்செல்லாம் ரத்த கோரையா ஆகிற அளவுக்கு அவ்வளோ தூரம் டெஸ்பரேட்டாக இருந்திருக்காரு. அப்போ எவ்வளோ தூரம் மேட்னஸ் இருக்கணும் பாருங்களேன். இட் இஸ் மேட்னஸ் ஆஃப் லவ். அதே மாதிரி அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, திரும்பியும் கேட்டு இப்படின்னா பல நாள். அப்போ வந்து அந்த பூஜாரிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவரை வந்து டெம்பிளை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ராணியுடைய சன்னன் மருமகன் மாத்தூர்னு ஒருத்தர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சாவுக்கு பயங்கர சப்போர்ட். ஏன்னா வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா ஒரு தடவை அப்படியே ஹாலில் நடத்திட்டு வரும்போது மாத்தூர் வந்து அவருடைய பேலஸ்லேருந்து பார்க்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சா இந்த பக்கம் வரும்போது சிவனாகவும் அந்த பக்கம் போகும்போது காளியாகவும் இருந்திருக்காரு. அப்போ மாத்தூர் வந்து நேராக அவர் காலில் வந்து விழுந்துட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சா என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் இப்படி தெரிஞ்சிங்க, நானும் சும்மா தான் நான் அப்படி பார்க்குறேனோன்னு சொல்லி கண்ணை தொடச்சிட்டு திரும்பியும் பார்த்தேன். ஆனால் அது மாறவே இல்லை. இந்த பக்கம் வரும்போது காளியாக இருக்கீங்க, அந்த பக்கம் போகும்போது சிவனாக இருக்கீங்க, நான் பார்த்தேன்னு சொல்லி அதுலேருந்து அவரை விட்டு கொடுக்கவே மாட்டார் மாத்தூர். ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாரா. அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் அவர் கேட்குறாரு, எனக்கு வந்து உன் தரிசனம் வேணும், நீ இப்போ என்கிட்ட வரணும், நான் உன்னைய பார்க்கணும்னு கேட்கும்போது அவர் திரும்பியும் வரலன்னு உடனே அவர் தன்னால் தரையில் குதிச்சு விழுந்து யாராவது தன்னை த்ரோ பண்ணுவாங்களா, தரையில் தன்னை த்ரோ பண்ணி அப்படி வந்து தன்னையே காயப்படுத்தியிருக்காரு. காளி வந்து தரிசனம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இப்படியே நடந்துட்டுருக்கு. அப்புறம் அடுத்த வாட்டி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நீ இப்போ எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னா நான் வந்து என்னையவே நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு பைத்தியக்காரன் எப்படி குதிச்சு, காளியோட சிலை அங்கே இருக்கும் இல்லையா, குதிச்சு அந்த அருவாளை எடுத்து கழுத்தை வெட்ட போகும்போது தரிசனம் வந்துருச்சு. எப்பவுமே பாருங்களேன், ஒரு ஷாக்ல நீங்க போகும்போது உங்களுக்கு வந்து அந்த என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் பாண்டேஜில் தான் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் கட்டப்பட்டு தான் இருக்கீங்களே ஒழிய நீங்கள் இன்னும் விடுதலை ஆகலை. ஏதோ ஒரு இமேஜ்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கட்டப்பட்டு தான் இருக்கீங்க, உங்களுக்கு விடுதலை கிடையாது. இதனால ஒரு பெரிய எக்ஸ்ட்ரெஸி கிடைக்கலாம், பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கலாம், இது வந்து ட்ரக்குக்கு சமானம். ஆனால் அவர் உள்ள லவ் இருக்கு இல்லையா, அந்த காடுக்கு உள்ள லவ் இருக்கு இல்லையா, அது அவரை ஒரு நாளும் கைவிடாது. சரியா? அப்போது அதுக்காக உங்களை இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தவே வேணாம். உங்களுக்கு இவ்வளோ கன்வீனியண்ட்டாக இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறதுக்கு இவ்வளோ வீடியோஸ் உட்கார்ந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்படிலாம் இவங்கெல்லாம் நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, இனிமேல் நீங்கள் கஷ்டப்படவே வேண்டாம். அதுதான் ஜீசஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்காக அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டாங்க, இனிமேல் நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? நீங்கள் உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கவே வேண்டாம். சரியா? இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ அவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து இப்போ காளி தேவதை இந்த மாதிரி காடஸ்லாம் இருக்காங்கல்ல, தெரியாத அவர் வந்து தெரிஞ்சுக்காத கடவுளே இல்லை. சிவாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, ராமாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, ஹனுமான் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. தந்திரிக் வேதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பயங்கர கஷ்டமான ஒரு ப்ராசஸ். இப்போ ரூபர்ட் ஸ்பைரான்னு ஒருத்தங்க சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அவங்களையும் நான் நிறைய ஃபாலோ பண்ணி தான் நான் அவேர்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் வந்து 20 வருஷமா 40 வருஷமா தெரில தந்திரிக்கில் அந்த இதில் இது பண்ணார். அவர் தான் சொல்கிறாரு, இது ஒரு மேஜிக் கிடையாதுங்க, நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் எங்கே இருந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு அவர் கேட்பார். அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஈஸியாக ஒன்று லட்டு மாதிரி தூக்கி கையில் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நம்ம மேஜிக்கை தேடி அலையிறோம். ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது, என்னமோ வருது. அந்த இல்யூஷனில் மாட்டினீங்கன்னா அந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வர்றதே பெரிய கஷ்டங்க. ஏற்கனவே ஒரு மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாயைக்குள்ளே இன்னொரு மாயைக்குள்ளே மாட்ட போகிறீங்களா? இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் சொல்கிறத ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் நோக்கி பாருங்கள், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, கிறிஸ்டியானிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, பைபிள் வந்து ஒருத்தங்க வாசிக்கிறாங்க இவங்களுக்கு. அப்போது ஒரு தடவை வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் வந்து கூகுளில் வந்து ஒரு கொஸ்டின் எனக்கு பைபிளில் இருந்துச்சு. அதை நான் கேட்கும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சா வந்து தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கும் ஜீசஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த ஸ்டோரி தான் அதில் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, ஜாடு அப்படிங்கிற அவருடைய கார்டனில் அவருடைய பார்லர், அவருடைய வீடு ஒன்று, பெரிய பங்களோ ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மேரியும் சைல்ட் ஜீசஸும் அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அதை பார்த்த உடனே அதுலேருந்து ஒரு ஒளி வர்ற மாதிரி இருக்குது. அந்த ஒளி வந்து இவரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. சரியா? இது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அவர் ஜீசஸ் பற்றி கேள்விப்படும் போது இவர் வந்து தான் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு
கஷ்டப்பட்டு மனுஷங்களுக்காக அவர் வந்து தான் உயிரை கொடுத்தாரு, இதெல்லாம் அவர் கேள்விப்படுறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப ஜீசஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன். அப்போ அவர் எப்படி நடந்து போகும்போது ஜீசஸ் அப்படியே அந்த உருவத்தை பார்க்குறாரு. அந்த ஒயிட் நல்ல டாலாக ஜீசஸ் மாதிரி ஒரு உருவம் பார்க்க அந்த வந்து தன்னை வந்து நல்லா அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிட்டு தனக்குள்ளேயே மறைஞ்சு போகிறத அவர் வந்து உணர்றார். சரியா? இதெல்லாம் அவருடைய உணர்வு. ஓகேயா? இப்போ இவர் பாண்டேஜ்லேருந்து வெளியே வந்துட்டாரா? இல்லை. எப்பவும் அவர் வந்து ஒரு இமேஜ் கூட அவர் தன்னை அட்டாச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஒரு இமேஜ் கூட உங்களை அட்டாச் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் என்ன ஆகலை? முக்தி அடையலை. உங்களுக்கு இன்னும் விடுதலை வரல. நீங்கள் இன்னும் ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. அப்போ தான் தோத்தாபுரி அப்படிங்கிறவர் வாரார். சரியா? தோத்தாபுரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் இவருக்கு முக்தி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு வாரார். சரியா? இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சாட்ட சொல்றாரு, எல்லாம் சரிதான், நீ வந்து என்ன பண்ணணும், கண்ணை மூடி நீ யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, நான் கண்ணை மூடினாலே எனக்கு வந்து காளி தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தோத்தாபுரி சொல்றாரு, அடுத்த வாட்டி காளி உங்க கண்ணு முன்னாடி வரும்போது ஒரு அருவாள் எடுத்து காளியோட தலையை சீவிரு அப்படின்னு சொல்லி தோத்தாபுரி சொல்றாரு. நான் அருவாளுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்பார். இவ்வளோ பெரிய காளியை எங்கேருந்து நீ கொண்டு வந்தியோ அதே இடத்துல இருந்து அருவாளை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ திரும்பியும் கண்ணை மூடி அவர் வந்து அடிக்கடி எக்ஸ்டசிக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு அப்படியே பரவசமாவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அடிக்கடி போயிடுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சா. அப்போ அப்படி திரும்பியும் அவர் போகும்போது இவர் என்ன பண்ணுவார், தோத்தாபுரி என்ன பண்ணுவார்னா, ஒரு கண்ணாடியை உடைச்சி அந்த கண்ணாடியை அவருடைய நெத்திலே ஆழமாக கிழிச்சிட்டு இப்போ வெட்டு அப்படிங்கும்போது அவர் வந்து வெட்டுற மாதிரி பண்ணுவார் காளியோட தலையை. யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சா. அப்படிதான் அவர் வந்து அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை. ஓகே, இனிமேல் அந்த இமேஜ் அவருக்குள்ளே இல்லை, ஒரு பெரிய விடுதலை. இப்போ அவர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இது நடந்து ஒரு 2 நாளைக்கு தோத்தாபுரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 3 நாளைக்கு மேலே இருக்கவே மாட்டாராம். ஆனால் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ 14 நாளைக்கு மேலே அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாளாக அவர் போய் உள்ளே பார்க்கவே இல்லை. அவ்வளோ தூரம் சமாதிக்கு போயிட்டாரு. யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சா சமாதிக்கு போயிட்டாப்பா. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரியா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க இப்படி இவ்வளோ வழிபடுறாங்க, இப்படி சிலையை வச்சுருக்காங்க, உலகம் பூரா அவங்கள ப்ரேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ சஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா? நமக்காக தானே சஃபர் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவங்க சஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சஃபர் பண்ணின அந்த காரியத்துக்கு நம்ம கொஞ்சம் கூட உடன்படாமல் நம்ம எதையோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜில் அதை புரிஞ்சுக்கிட்டு சீக்ரெட் என்னன்னே புரியாமல் நம்ம இருக்கிறது, நம்ம அவங்கள கஷ்டப்படுத்துறது தானே. இப்போ நிமிஷம் நீங்கள் உங்களை கூர்ந்து பாருங்கள். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தெரியாமல் நீங்கள் எப்படிங்க இருக்க முடியும்? நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அன்கான்ஷியஸாக இருந்தீங்க, மயக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் உங்ககிட்ட பேசுறது? ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்களா? மயக்கத்தில் இருக்கீங்களா? மயக்கத்தில் இல்லை, நீங்கள் கான்ஷியஸாக தான் இருக்கீங்க. அதனால தான் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. நீங்கள் தான் அந்த கான்ஷியஸ்னஸே நீங்கள் தான். இந்த உடம்பு தான் வேற இந்த உடம்பு இருக்குது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக கான்ஷியஸ்னஸ்னால் அதனால தான் வந்து நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது. சின்ன குழந்தையிலேருந்து உங்களுக்கு மாறாத ஒரே விஷயம், நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன். உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோ வேற யாருமோ சொல்லி கொடுக்காத ஒரே விஷயம் என்னது? நீ உயிரோட இருக்க அப்படிங்கிறது மட்டும்தான் இல்லையா? நாங்கிறது எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நான்றது யாரை நீங்கள் கண்டுபிடிங்க, சந்தோஷமாக வாழ பழகுங்க. ஓகே, எனக்கு ஃபுல்லாக இது வந்து அந்த கருடன் மூவியோட எப்படி ரிலேட் பண்ணி பாருங்கன்னா, சூரி வந்து அந்த வில்லன் வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவன் முன்னாடி வந்து நின்றா எல்லாத்தையும் மறந்துடுவான், எல்லாத்தையும் சொல்லிடுவான். அவனுக்கு தெரியுது உள்ள ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ உண்மை இருக்குது, இவன் தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி காளிமாவை வந்து மீட் பண்ணும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சாவுக்கு தெரியுது இதை விட ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் அவரோட பாண்டேஜ்லேருந்து வெளியே வர முடியல. என்னைக்கு அந்த கழுத்தை வெட்டுறாரோ அப்போ தான் அவருக்கு அதுலேருந்து அந்த மேட்னஸ்லேருந்து அந்த பைத்தியத்துலேருந்து விடுதலை கிடைக்குது. அதே தான் இந்த சூரியன் வந்து அந்த பைத்தியத்துலேருந்து அந்த அந்த லவ் பைத்தியம் இல்லையா, அதுலேருந்து வெளியே வர்றது வந்து எவ்வளோ பார்ப்பான், தெரியும் தப்புன்னு அவனால் வர முடியாது. ஆனால் எப்போ கழுத்தை வெட்டுறானோ அப்போது வெளியே வந்துடுறான், அந்த பாண்டேஜ்லேருந்து தெளிவாயிடுறாங்க. அது மாதிரி நீங்களும் தெளிவாகி
சந்தோஷமாக வாழ பாருங்கள். ரொம்ப சீரியஸ் நோட்டில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். அதனால் ஓஷோ சொன்ன ஒரு ஜோக்கோடு முடிப்போம். அதாவது ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சான், சர்ச்சில் மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு விடோ வந்து பால்கனியில் உட்காந்து லிசன் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கின உடனே என்னாகும், அங்கேருந்து விழுந்துட்டு அப்படியே சாஞ்சு இப்படி பால்கனிலேருந்து விழுந்த உடனே அங்கேருந்து விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க கீழே விழல, ஒரு பெரிய சாண்டலியரில் மாட்டிக்கிட்டாங்க. சரியா? மாட்டின உடனே இப்போ ஃபஸ்ட்டு யார், ஆக்சுவலி ப்ரீஸ்ட் தான் பார்ப்பார் இல்லையா, அவர் பார்த்துட்டார். ப்ரீஸ்ட் பார்த்த உடனே அவருக்கு தெரியுது, அவர் அந்த லேடி வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அவங்க ஃப்ராக் போட்டிருக்காங்க. ஸோ சாண்ட்லியரில் மாட்டிகிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்போ ப்ரீஸ்ட் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க காங்கிரிகேஷன்லாம் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்க, ஆனால் யார் ஒருத்தர் மேலே பார்க்குறானோ அவன் கண்ணு குருடாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காங்கிரிகேஷனில் வராங்க. அப்போ முல்லா நஸ்ருதீன் வந்துட்டாரு. வந்தோடனே சொல்கிறாரு பக்கத்தில் உள்ளவங்கிட்ட, நான் ஒரு கண்ணை ரிஸ்க் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதனால் நீங்களும் நாளைக்கு இதை பற்றி பார்ப்போம். ஒரு கண்ணை ரிஸ்க் பண்ணலாம். ஓகே, யார் உங்களுக்கு வந்து பயமுறுத்தினாலும், இதை நீங்கள் தெரியாத அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாலும் ஒரு கண்ணை ரிஸ்க் பண்ணியாவது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு கண்ணும் போகாது, 2 கண்ணும் போகாது. தைரியமாக நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே, see you tomorrow. நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.